ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு பிரதானமா பேசப்படுற விஷயம் சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ். பரவால்ல, அது உடனே எல்லாம் வழக்கமா பேசிட்டு இருப்பாங்க. நம்ம அதுக்குள்ள போகல. அந்த குண்டாஸ் வழக்கு ஏன், எதுக்கு அப்படின்னு நெறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அத பத்தி விரிவா சில பேர் பேசியிருக்கிறாங்க. பொதுவாவே 4, 5 வழக்குக்கு மேல சேர்ந்துட்டு போயிட்டே இருந்துச்சுனாக்கா, அது குண்டர் வழக்கு, குண்டர் தடுப்பு சட்டம். ஒரு குற்றவாளி தொடர்ச்சியாக இப்படியான குற்றங்களில் ஈடுபடக்கூடாது என்று தடுத்து வைப்பதற்கான சட்டம் அது. சரி, பிரதானமா என்னலாம் இவர் மேல சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே காவல் அதிகாரியும், பெண் காவலர்களும் திட்டுனான்ற ஒரு விஷயத்த வச்சு தான் கைது பண்ணியிருந்தாங்க. அது கடைசியா கஞ்சா வழக்கு போனது. அதுக்கு அடுத்தது சைபர் கிரைம்ல இன்னொரு முக்கியமான வழக்கு. அரசு ஆவணங்கள்ன்ற பேர்ல போலியாக டாக்குமெண்ட் ஒரு பேப்பர், ஒரு ரெக்கார்டு ஒண்ணு தயார் செய்து, கேளம்பாக்கம் பேருந்து நிலையம் குறித்து பேசின விஷயம் தான் இப்ப ஸ்ட்ராங்கா அவர் பேர்ல இருக்குது. நான் இத பத்தி விசாரிக்கும்போது கிடைக்கிற தகவல் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்பு இருந்தே சவுக்கு சங்கர் மேல ஒரு கண் வச்சுட்டாங்க. அப்பவே திமுகவினுடைய தலைமைக்கு சவுக்கு சங்கர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் யார் மூலமாக போகிறது. நெறைய பேர் இந்த அதிகாரிகள், சில முக்கியமான அதிகாரிகள் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். எதிர்த்தரப்பு ஆளுங்கட்சியாக இருந்துட்டு எதிர்க்கட்சியாக மாறும்போது அவங்கெல்லாம் டம்மி இடத்துக்கு போயிடுவாங்க. அப்ப அப்படியானவர்கள் ஆளுங்கட்சி வரிசையில இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள ஃபாலோ பண்றது, தகவல் குடுக்குறது, அதுக்குன்னு சில சோர்ஸ் பத்திரிக்கையாளர வச்சுக்குவாங்க. அந்த பத்திரிக்கையாளர்ட்ட அந்த செய்திகள்லாம் சொல்லி வெளியில வரும். அததான் எங்க சோர்ஸ் அப்படின்னு அடிக்கடி சவுக்கு சங்கர் பயன்படுத்துற விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. இப்ப அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்றது ஒரு பக்கத்துக்கு மேலாக, திமுகவுக்குள்ளாரே சில அதிருப்தியில இருக்கக்கூடிய சீனியர்கள் குடுத்த தகவல் அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச பிறகு தான், தேர்தலுக்கு பிறகு ஒரு ஆப்பரேஷன் கட்டாயம் அப்படின்ற தகவல் முடிவு பண்ணியிருந்ததா இப்ப தெரியுது. தகவல் இதுதான். எப்படி அப்படின்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம். இவர் இந்த கேளம்பாக்கம் பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், அந்த ஒப்பந்தம் என்ற அடிப்படையில ஒரு முறைகேடு நடந்திருக்குது அப்படின்னு ஒரு பேப்பரை காட்டி பேசியிருக்கிறாரு. அது ஏற்கனவே ஒண்ணு போட்டிருந்தது, பிறகு ஒண்ணு போட்டிருக்குது இது அப்படின்ற மாரி விளக்கியிருப்பார். அந்த பேப்பர் ஆவணம் சிஎம்டியினுடைய அரசு சம்மந்தப்பட்ட ஒரு உத்தரவு அது. ஒரு நகல். அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏற்கனவே அந்த நபர் குறிப்பிட்ட இடத்துலேருந்து இவருக்கு சோர்ஸ்ன்னு சொல்லுவார்ல, அவர் மூலமாக தகவல்லாம் வந்துகிட்டு இருக்குது அப்படியே தெரிஞ்சு, அந்த குறிப்பிட்ட அதிகாரி ஏற்கனவே கார்னர் பண்ணிட்டாங்க. அந்த மூலமா தான் இந்த தகவல் இவருக்கு வருது. பொதுவாகவே ஊடக அனுபவம் ஒண்ணு இருக்கு. பத்திரிக்கை அனுபவத்தில இருக்கிறவங்களுக்கு என்னன்னா, ஒரு சின்ன உதாரணம் நான் பிறகு சொல்றேன். சவுக்கு என்ன பண்ண வர்றாரு? தவறு எங்க நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அவருக்கு முக்கியமான அதிகாரிகள் எதனா குடுத்து சீல் அடிச்சு எதனா இருந்துச்சுன்னா, ஓகே, இதெல்லாம் இருக்குது, கிளியரா தான் செக் பண்ணிட்டு ஒரு முறை அவர்கிட்டயே பேசுவார். குடுத்தவர்கிட்டயே பேசுவார். ஆமா, ஆமா, அங்கேருந்து தான் வந்ததுன்னு. எனக்கு மெயின் இடத்துலருந்து சோர்ஸ் வந்தது. அப்ப இது ஒரிஜினல் தான் அவரே பேசுவார். அந்த அதிகாரிகள் கூட உண்மையான நகலை கொடுக்கிறார்களா? உண்மையான தாளை கொடுக்கிறார்களா? அது டூப்ளிகேட்டா தயாரிக்கப்பட்டதா? அப்படின்லாம் கிராஸ் செக் பண்ணுற பழக்கம் இல்ல. வாய் மூலமா பேசி அதிகாரி சொல்றாரா கரெக்ட்டா அப்படின்னு தான் நம்ம, இவருக்கு நோக்கம் வேற. வேற எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அவருடைய நோக்கம்லாம் இருக்குது. ஊழல், முறைகேடு இதெல்லாம் அம்பலப்படுத்துறேன் அப்படின்னு நிறைய பேசிட்டு இருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு, இல்லைன்னு மறுக்கல. ஆனா டிராஃபிக் ராமசாமி மாதிரி இருக்கணும். அடி வாங்கி சித்திரவதைப்பட்டு தொடர்ச்சியா மக்கள் நலனுக்காக வழக்கு போட்டு அப்படி இருந்திருக்கணும். வேற தேவைகளுக்கு அப்படின்னு வந்துடக்கூடாது. அது இருக்கட்டும். இங்க என்ன நடந்ததுன்னா, இந்த ஆவணத்தை கொடுக்க வச்சதே அரசு தான். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி இதில தான் கை வச்சு தூக்குறதா இருந்தது முதல்ல. ஆனா கெடுநேரம் என்னன்னா, அந்த பேட்டி ஒண்ணு குடுத்த உடனே பெண் காவலர்களையும், அந்த குறிப்பிட்ட ஏடிஜிபி அருண் ஐபிஎஸ் அவர்களையும் பேசின அந்த முறை இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப அவதூறான வார்த்தை. இத வச்சு உடனே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள உள்ள இழுத்தாங்க. 2வதா தான் இப்ப கடைசியா அந்த வழக்க போட்டு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறாங்க. அந்த போலி ஆவணம். அரசு ஆவணத்தை தவறாக, போலியாக பயன்படுத்துறது நம்ம கிரிமினல் குற்றம். இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு ஒரு கதை சொன்னேன்ல, இங்க வரேன். திமுகல திடீர்னு ஒருத்தர் எம்பி சீட் வாங்குறாங்க. வசந்தி ஸ்டான்லின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்பி, நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர். இத பார்த்த உடனே எடிட்டர்ட்ட பேசினேன். நான் எங்கேயோ அந்த பேர் கேள்விப்பட்டிருக்கேன், எங்கேயோ பார்த்துருக்கேன், ஏதோ நடந்திருக்குது, ஏதோ அப்படின்னோடனே பழைய குறிப்புகள்லாம் நான் டைரியில எடுத்து பார்க்குறேன். ஏற்கனவே ஒரே ஒரு வீட்டை வச்சு 4 வங்கியில் லோன் வாங்கினதில் இவங்கெல்லாம் கூட்டுச்சதியில் ஈடுபட்டவங்க ஒரு பட தயாரிப்பு விஷயத்தில். மீதி 3 பேர் சிறைக்குள்ளே போயிட்டு சிக்கிட்டாங்க. இவங்க மட்டும் எஸ்கேப் ஆகியிருக்காங்க. அரசு அதிகாரின்றது ஒரு பக்கம், அன்றைக்கி இருந்த ஆளுங்கட்சிக்கு அப்போ தான் உள்ளே நுழைஞ்சு ஒரு பெரிய விஐபியை பிடிச்சிட்டு அங்கே இருக்கிறாங்க, சேஃபாக இருந்துட்டாங்க அப்படின்ட்டு பண்ணியிருந்தோம். கலைஞர் எப்படி ஏமாந்தார், இதுதான் டைட்டிலே போட்டு அதை பண்ணியிருந்தேன். அது அதோட முடிஞ்சிருந்தா பரவாயில்ல. அந்த அம்மாவுக்கு தெரியல, திடீர்னு அரசியலுக்கு வந்ததால் உடனே தொலைபேசி எடுத்து, யார் தெரியுமா ஆச்சா போச்சுன்னு ரொம்ப ஓவராக, பொதுவாக இந்த மாதிரி என்னை மிரட்டுறாங்க, போகிறாங்க, இப்படி பண்ணுறாங்க,
எனக்கு உயிர் அச்சுறுத்தல் இந்த மாதிரி நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. உண்மையில் அந்த மாதிரி வந்ததும் இல்லை. சும்மா தொலைபேசியில் ஒரு 50 தொலைபேசிலாம் வந்து கத்தி மிரட்டி இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் எடுத்துக்கிட்டதே இல்லை. இந்த அம்மா வந்து பேசின விதம் ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்கிட்டு இருந்தது. கெஸ்ட் ஹவுஸுக்கு நேராக சொல்லிட்டு புகைப்படக்காரர் செந்தில் நாதன் சொல்லிட்டு 2 பேரும் போகிறோம். பேசிகிட்டு இருக்கிறப்ப இந்த ஃபோட்டோலாம் எடுக்கிறோம். அதுதான் அட்டைப்படத்தில் வந்தது. எடுத்துகிட்டு இருந்த உடனே நீங்கள் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறீங்க எதா சொல்கிறீங்கலாம் பேசிகிட்டு இருந்தது. விட்டுட்டேன். அப்புறம் இந்த மாதிரி வழக்கிலலாம் சிக்கியிருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி கருணாநிதி கொடுத்துருந்தாரு. ஒரு வங்கியில் ஒரு வீட்டு சொத்து பத்திரத்தை வச்சு 4, 5 வங்கியில் ஏமாற்றி படம் எடுக்க போகிறதா சொல்லி அந்த 3 பேரையும் பார்ட்னர்களை ஏமாற்றி அதில் நிறைய பேர் வந்து எனக்கு நொழிஞ்சு போய் குடும்பமே தெருவில் நிற்கிது. இவங்க இப்படி சேஃப் ஆகிட்டாங்க. காரணம் இந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு இப்படி சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. என்னென்னா அந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு டிவி ஓனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்துருந்தார். அவருக்கு வந்து ஒரு எம்பி சீட்டு விழுப்புரத்தில் கொடுக்குறாங்க. அவருக்கும் இன்னொரு பார்ட்னருக்கும் ஒரு 25 கோடி ரூபாய் 25 லட்சமோ என்னவோ அது டிஸ்ட்ரிபியூட் பிரச்சனை இருக்குது. செக்கு கொடுத்து அது பவுன்ஸ் ஆகி அது பிரச்சனை அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையில் இருக்குது. அந்த ஒரு காரணத்தை சொல்லி கலைஞர் அவர்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கும்போது அவரை நீங்கள் உடனே நீக்கிட்டு வேற ஒருத்தரை போடுங்க, குற்றச்சாட்டுக்கு ஆளான நபரை வேணாம் அப்படின்னு திருமாவளவன் அவர்கிட்ட சொல்ல, அந்த தோழர்கிட்ட சொல்ல, அவர் உடனே மாற்றிட்டு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை போட்டார். அப்போ தான் இங்கே கேட்டேன், விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு எப்படி நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர் கொடுத்துன்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். இதுக்கு பிறகு என்னென்னா, இப்படி ஃபோர்ஜரியாக வந்து டாக்குமெண்ட் பண்ணி ஒரே ஒரு வீட்டை வச்சு 4 பேங்க்கில் வந்து வாங்கினாங்க. இவங்க எப்படி பெயில் வந்து எடுத்திருந்தாங்க. அவங்க புருஷன் எல்லாமே உள்ளே போயிட்டாங்க. இந்த அம்மா மட்டும் பெயில் எடுத்துக்கிட்டு சேஃப் ஆகிட்டாங்கன்னு சொன்னல. அது இந்த பெயில் எப்படி உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில தகவலாளிகள் மூலமாக தேடி எல்லாத்தையும் எடுத்து சில டாக்குமெண்ட் கிடைக்கிறது எடுத்து பார்த்தேன். பார்த்துட்டு உடனே அந்த சம்மந்தப்பட்ட 2 பேர் அவங்களுக்கு 10 லட்ச ரூபா ஜாமீன்தார், அந்த அம்மா பெயிலுக்காக 2 பேர் ஜாமீன்தார் ஜாமீன் கொடுக்கணும். 2 பேர் ஷூரிட்டி தரணும். 10 லட்ச ரூபா இருக்கிறவங்க ஷூரிட்டி. அந்த 2 பேருடைய டேட்டாவை எடுத்துக்கிட்டு தேடினா ஒருத்தர் இந்த கூவம் ஓரத்தில் அந்த புதுப்பேட்டை பக்கத்தில் இருக்க அந்த ஓரத்தில் இருக்க அந்த அந்த பகுதி குடிசை பகுதியில் ஒரு வாரமாக ரிச்சா வச்சுட்டு இழுத்து தம் அடிச்சுன்னு உட்காந்துட்டுக்கிறாரு. என்னப்பா என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்டால், நான் அங்கே நின்றுட்டுருப்பேன் ரேஷன் கார்டு வச்சுக்கிட்டு, ஜாமீன் கூப்பிட்டாங்கன்னா இப்போ ரேஷன் கார்டு கொடுத்துட்டு நின்றுட்டு வரேன், எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொரு ஜாமீன்தார் அவருக்கு 10 லட்ச ரூபா வீடுலாம் இருக்கும், குடிச்ச ஒன்று இருக்குது, அவ்வளோதான். இன்னொருத்தரை தேடி ஆதம்பாக்கத்தில் ஒரு இடத்துக்கு போனாக்கா அந்த அந்த இடம், அந்த அட்ரஸ், அந்த முகவரி, எல்லா டாக்குமெண்ட்டும் வேற ஒருத்தர் பேரில் இருக்குது. இந்த இடத்துக்கும் இதுவரைக்கும் சம்மந்தம் இல்லைன்றார் அவர். சரி, இதுக்கு வந்து இந்த ஷூரிட்டிக்கு இந்த 2 பேர் ஷூரிட்டிக்கு விஓஓ வந்து தாசில்தார் வந்து கொடுக்கணும். அவர் ஒரு இது ஒன்று கொடுக்கணும். இந்த 2 சொத்துக்கும் வரியெல்லாம் கட்டியிருக்கிறாங்க இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வீடு இருக்குது, 10 லட்ச ரூபா மதிப்பில் வீடு இருக்குதான். ஒருத்தருக்கு குடிசை வீடு, இன்னொருத்தருக்கு ஓட்டு வீடு, அது 10 லட்ச ரூபா மதிப்பு இருக்காது. ஆனால் 2க்கும் வந்து உங்களுக்கு தாசில்தார் ஒரு ரெக்கார்டு கொடுத்துருக்கிறாரு. ஷூரிட்டி 10 லட்சம் மதிப்புள்ளதுன்னு கொடுத்துருக்கிறாரு. தாம்பரம் தாசில்தார்கிட்ட போன உடனே தெரியுது, அவர் வந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டு பார்த்தா 2 சீலும் வேறு வேறு மாதிரி இருக்குது. பழைய சீலுக்கும் புதிய சீலுக்குன்னு ஒன்று இருக்குது. எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து கட்டுறாக சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு உட்காந்துங்கிறப்ப இப்போவும் இருக்கிறாரு குமுதத்தினுடைய லீகல் சட்டத்துறை பார்க்குறவர் அமிழ்துன்னு, ரொம்ப சீனியரு, ரொம்ப தன்மையாக பேசுவார், சில வழிமுறைகள்லாம் சொல்லி தருவார். எல்லாம் ஓகே, பார்த்துட்டு சூப்பர், எல்லாம் ஓகே. ஆனால் இந்த கட்டுரை வந்துச்சுன்னா நீ ஜெயிலுக்கு போ, பரவாயில்லையான்னு கேட்டார். என்ன சார் இவ்வளோ ஆதாரமாக கொண்டு வந்திருக்கிறேன், இது வந்து எப்படி சொல்கிறீங்களே நீங்கள்? எல்லாம் கரெக்டு, இந்த டாக்குமெண்ட்டு உங்ககிட்ட எப்படி கிடச்சிது? இது நாளைக்கு போலியாக இருந்துச்சுன்னா யார் மாட்டுவாங்க? இன்னொன்று, இந்த ஜாமீன் கொடுத்துருக்கிற விஷயம் கோர்ட்டுக்குள்ளே இருக்குது, கோர்ட்டுக்குள்ளே இருக்கிற நகல் உங்களுக்கு எப்படி கிடச்சிது? நீதித்துறை சார்பாக நீதித்துறையில் இருக்க ஆவணம் உங்ககிட்ட எப்படி வந்தது? நீங்கள் திருடி இருக்கிறீங்கன்னு அங்கே ஒரு கேஸ் போடுவாங்க. இது போலியாக இருந்ததுன்னா போலின்ற பேரில் ஒரு கேஸ் வரும். இது எப்படி நீங்கள் இது வந்து சிக்கலாகும், உள்ளே போகிறதுக்கு தயாராக இருந்தார் சிரிச்சுக்கிட்டு. அப்போ தான் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா எடுத்துகிட்டு அவர் கொடுத்த ஆலோசனையின் பேரில் ஆர்டிஐயில் போடுறேன். அப்புறம் ஆர்டிஐ போட்டு எல்லாத்தையும் வாங்குகிறேன். அதை வாங்கிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிற்பாடு திரும்பவும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் போன இடங்கள்லாம் போயிடணுன்னு தாசில்தார் ஆஃபீஸில் கடைசியாக அவங்க சீல் அடித்து எனக்கு ரிட்டர்ன்லேயே கொடுத்துட்டாங்க. 2ம் போலி, ஒன்று வந்து போலி. நாங்கள் கொடுத்த, அதாவது இந்த அலுவலகத்தில் அவங்க 2 பேருக்கும் வீட்டுக்காக கொடுத்த ஷூரிட்டி தப்பு, இது ஒரிஜினல் கிடையாது, இந்த முத்திரை யாரையும் தவறாக பயன்படுத்தியிருக்காங்க, இது கிரிமினல் கேஸ், இந்த அலுவலகத்திலேருந்து எங்கள் துறை சார்பாக நாங்கள் யாரும் இப்படி கொடுக்கலன்னு ஒரு லெட்ரு. இதுதான் கட்டுரையாக வந்தது. அப்போ அந்த அம்மா எம்பியாக இருக்குது. எம்பியாக இருக்கிற ஒருத்தர்
போலி ஆவணங்களை கொடுத்து நீதிமன்றத்தில் பெயில் எடுத்துகிட்டு வெளியில் இருக்கிறாங்க. இதுதான் பெரிய விஷயமானது. ஒட்டுமொத்த சேனலும் எழும்பூர் நீதிமன்றத்தில் கூடிடுச்சு. அந்த அம்மா வராங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து அவங்க எனக்கு எதுவும் தெரியாது. எங்கள் வீட்டுக்காரர் தான் பண்ணி இதெல்லாம் மாற்றி கொடுத்துருக்குறாரு, எனக்கு தெரியாது. ஏன்னா வீட்டுக்காரர் வந்து இறந்துட்டார் அப்போ. எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. உண்மையிலே சொல்லப்போனால் அவங்க வீட்டுக்காரர் தான் 40 நாள் சிறையில் இருக்கிறார். இந்த அம்மா தான் வெளியில் இருக்குது. சிறைக்குள்ளே இருக்கிறது எப்படி போலி டாக்குமெண்ட் வந்து பண்ணியிருக்க முடியும்? அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நமக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருச்சுன்னு உடனே பேசிட்டோம்னா இப்படி தான் சிக்கணும். சவுக்கு சங்கரை பிடிச்ச இடம் இன்னைக்கு முக்கியமான ஒரு எவிடன்ஸ், முக்கியமான ஒரு இடமா இருக்குது. காரணம், இந்த சிஎம்டிஏல கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட் இது இருக்குது பற்றியா அப்படின்னு அவர் பேசினார்ல, அதுதான் கொடுக்க வச்சிருக்கிறாங்க. இவர் எந்த சோர்ஸ் வழக்கமாக பயன்படுத்துகிறார், அந்த சோர்ஸ் வந்து அரசு தரப்பில் தூக்கிட்டு இந்த டாக்குமெண்ட்டு கேட்குறான்ல, நீ ஒன்று இந்த மாதிரி கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்க வச்சுது. அதை வச்சுக்கிட்டு தான் இவர் பேசுகிறார். சிக்கன இடம் அதுதான். இங்கே இங்கே ஏடிஜிபியும் பெண் காவலரையும் பேசின முதல் வழக்காக போட்டு அப்படியே மொத்தமும் உள்ளே இழுத்துருக்குறாங்க. இதுதான் சவுக்கு சங்கர் சிக்கிய இடம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே ஒன்று சொன்ன பாருங்க, தொடங்குற இடத்துல 3 மாதத்துக்கு முன்பாகவே திமுகவில் இருக்கக்கூடிய சில சீனியர்கள் வந்து வேறு அதிருப்தி அவங்களுக்கெல்லாம் இருக்குது, வேறு காரணங்கள்லாம் இருக்குது. ஏற்கனவே இருந்த துறைகள்லாம் நம்மக்கிட்ட இன்றைக்கி இல்லை அப்படின்னு ஒரு காரணத்தில் இருக்கிற ஒருத்தர். இன்னும் சில பேர் வேறு காரணங்கள், புதிய நீதியை பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை அங்கே உள்ள நடக்கிறத வந்து பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை மாப்பிள்ளை தலையிடா, இப்படி ஏதோ காரணங்கள், அதை நம்ம வெளிப்படையாக நம்ம சொல்ல முடியாது, தெரியாது. இதில் இருக்கக்கூடிய ஒரு 4 பேருன்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய அவங்க தான் சவுக்கு சங்கருக்கு வேறு சோர்ஸ் மூலமாக, வேறு தொடர்பு எண் மூலமாக தொடர்ந்து பேசி இப்படிலாம் கொடுத்துருக்காங்கன்ற விஷயம் இருக்குது. இப்போ அதுக்கான மாற்றம்லாம் வரும் இனிமேல். இவ்வளவு விஷயங்களை எடுத்துக்கிட்டு தான் ஒரு 3 மாதத்துக்கு முன்பிருந்தே கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கரெக்டாக இந்த விஷயம் சிக்கன ஒன்று தூக்குறாங்க. பெண் காவலர்களை பற்றி பேசணுன்னு இந்த அனுதாபம் வரல எல்லாருக்கும். அனுதாபம் இல்லை, அது நியாயமற்றதும் கூட அவர் பேசுகிறது. கொச்சியாகவே பேசுறது, எதுக்கு எடுத்தாலும் வந்து தூக்கி எறிஞ்சு, இது ஒரு ஜேர்னலிஸ்ட்டே இல்லை, நான் தொடக்கத்துலேருந்தே சொல்லிங்கிறேன். அவர் அடிச்சிருந்தாங்கன்னா அது தவறு. கஞ்சா வழக்கு போட்டிருக்காங்கன்னா கஞ்சா அவர் பயன்படுத்தியிருக்கிறதா எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ டெஸ்ட்லாம் எடுத்திருக்காங்க, கிட்டத்தட்ட அதில் தெரிஞ்சிடும். அதில் அப்போ அதில் வந்து அதுக்குள்ளே வந்து சிக்கிறப்ப இதெல்லாம் வந்து சரியாக தவறான்னு அங்கே ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது. மீதி அவர் பேசின நடந்துக்கிட்ட துணி ஏற்கனவே இப்போ ஒரு பட்டியல் சொல்லியிருந்தேன். மக்களுக்கான எந்த விஷயத்துலையும் மக்களோடவே நிற்கலை, எக்கத்தாளமாக பேசுறது. அது நிறைய நடந்திருக்குது. குறிப்பாக ஸ்ரீமதி விஷயத்தில், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு விஷயத்தில், சுட்டா குறி தவறி தான் நேராக போய் வாயில் பட்டுச்சு சொல்லி சிரிக்கிற நக்கல். எதை பேசலை நீ, எல்லாத்துலேயுமே மக்களுக்கு விரோதமாக தான் பேசிகிட்டு இருக்குது. கடைசியாக போராளி இயக்கத்தை கொச்சப்படுத்துறது, இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு விளையுது. அதுதான் இன்றைக்கி ஆதரவு இல்லாமல் போன நிலமை. அதுதான் இப்போ எங்களை போன்றவர்களாம் தயங்கிட்டு இருக்கிற காரணமும் இது தான் வந்தது. எந்த பத்திரிகை சங்கமும் கேள்வி கேட்கறதுக்கு வழியில், ஏன்னா அவ்வளவும் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்குறேன். ஒன்று. 2வது விஷயம், உங்களுக்கான இன்றைக்கி ஒரு அரசு ஊழியராக இருந்து நீங்கள் வந்து வெளியில் வந்துட்டீங்க. இப்போ வருவாயெல்லாம் இல்லை. ஆனால் தினசரி உங்களுக்கான பயணப்படி வாகனம், இந்த கார் எப்படி வந்து 3 கார் இருப்பதாக சொல்கிறாங்க. ஒன்று இனோவா, ஒன்று இன்னொரு கார் ஒன்று ஏதோ ஒன்று, 3வதாக பிஎம்டபிள்யூ இருக்குது. 2 கார் வெளியில் தெரியுது, ஒரு கார் பிஎம்டபிள்யூ தெரியல. மொத்தம் இதனுடைய மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 1.25 கோடி கிட்ட, 1 கோடி கிட்ட வரும். பிஎம்டபிள்யூ ஒரு 60 லட்ச ரூபா காருன்றாங்க. அது வெளியில் தெரியல இன்னும், ஆனால் இருக்குதுன்னு எடுத்துருக்குறாங்க. இந்த தொகை உங்கள்கிட்ட எப்படி வந்தது? அடுத்ததாக ஒரு 3 கோடி இல்லை 3.5 கோடிக்கு டி நகரில் ஒரு இடம் வாங்கி நீங்கள் ஏதோ உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருக்கிறதா சொல்கிறீங்க. இப்போ அதுக்கான சோர்ஸ் எங்கே வரும்? ஒன்று அந்த அம்மா எங்கேயாவது கடன் வாங்கியிருக்கணும், இல்லை நீ எங்கேயாவது கடன் வாங்கி கொடுத்த, கடன் வாங்கினதுக்கான சோர்ஸ் எங்கே அப்படின்ற கேள்வி வரும். இந்த கார் வாங்குறதுக்கான சோர்ஸ் எங்கே? பணம் இவர் தான் பேசுவார் நிறைய, இந்த விஷயத்தில் அவர் தான் பேசுவார். அது எங்கேருந்து வந்துச்சு, இது எங்கேருந்து வந்துச்சு, இப்போ உங்களுக்கான இந்த கார்லாம் எப்படி வந்தது? அப்போ நீங்கள் 2 விஷயந்தான் வருது. அதுக்கு தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா 3 இடத்துல பெரிய நிலம் இருக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே ரியல் எஸ்டேட் மேலே குறி வச்சு தாக்கிக்கிட்டே பேசிகிட்டு இருந்தீங்க. அந்த ரியல் எஸ்டேட் தரப்பில் நீங்கள் சமாதானம் ஆகியிருப்பீங்களா இல்லையான்றதுக்கான முடிவை நான் சொல்ல வரல. நிறைய காரணங்கள்லாம் அது இருக்குது, நான் பேசுவேன் ஒரு நாளைக்கு அதை. இப்போ அங்கே என்ன நடந்திருக்கும்? பிளாக்மெயில் பண்ணிங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. ஆக உங்களுக்கு ஒரு 3 இடத்துல இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 45-60 கோடி கிட்ட இருக்குதுன்றாங்க. இப்போ இவ்வளவு சொத்தும் எப்படி வந்தது உங்களுக்குன்ற ஒரு கேள்விக்கு, நீ ஒரு நடுநிலை பத்திரிகையாளராக நியாயமான ஒரு ஆளாக இருந்தாக்கா இந்த வசதி வாய்ப்புகளுக்கு எப்படி நீ வேலை போனீங்க? அதுதான் கேள்வி இப்போ எல்லாருக்குமே. இன்னும் நம்ப முடியல எங்களால். ஆனால் உறுதிப்பொறுப்பு அதை தான் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒன்று, இதுக்கான பணம் எங்கேருந்து வந்து சொல்லணும், இல்லைன்னா நீங்கள் கஞ்சா விற்று கஞ்சா மூலமாக தான் இதெல்லாம் வாங்கியிருக்கிறீங்கன்னா அப்படி தான் போகும். அப்படி தான் போகுது வழக்கு. உங்ககிட்ட இருக்கிற இவ்வளவு சொத்துக்களுக்கும் இன்றைக்கி கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறது 120 கோடின்றாங்க. அது மிகைப்படுத்தி சொல்லலாமான்னு நமக்கு தெரியல.
3 இடங்களுக்கும் சேர்ந்து சராசரியாக பார்த்தீங்கன்னா கூட இன்றைக்கி வந்து அது ஒரு 30-40 கோடி கிட்ட குறையும் எனக்கு தெரிஞ்சுது. அவங்க 40ன்றாங்க, தெரியல. இந்த கார் இது இல்லாமல் உங்களுடைய அலுவலகத்துக்கான மாதாந்திர சம்பளம், உங்களுக்கு யூடியூப் மூலமாக வர தொகைன்றது வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சபட்சமாக இன்றைக்கி தேதிக்கு மாதம் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் வரலாம். மாதம் 4 லட்சம் வரலாம், அவ்வளோதான். 16 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்துக்கிறது மட்டுமே செலவு உங்களுக்கு. இது இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க ரெக்க கட்டி பறந்துட்டு நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு ட்ரெயினில் போயிட்டு வர்றதுக்கும் மற்றதுக்கு தாவு தீர்ந்து போகுது. இதை வர வருமானத்தை வச்சுட்டு செய்ய முடியாமல் பாக்கி வச்சுட்டுக்கிறோம். வீட்டு வாடகை இந்த இடத்துக்கு பாக்கி வச்சுட்டுக்கிறோம், அப்புறம் கொடுத்துக்கலான்னு பேசி. எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. இதெல்லாம் வச்சு இருக்கும்போது இவர் சரியான ஒரு பத்திரிகையாளர்ன்ற கேள்வி அந்த இடத்துல எல்லாருக்குமே வருது. இப்போ ஒரு ஊழலை வெளியே கொண்டு வந்தார், முறைகேட்டை கொண்டு வந்தார், எல்லாம் சரி. என்னென்ன முறைகேடு எது எது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கும். நீங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒன்றை வச்சு பேசிக்கிட்டே இருந்திருக்கீங்க. அதுதான் இப்போ எல்லாமே எடுத்திருக்கிறாங்க சவுக்கு சங்கர் விஷயத்தில். இப்போ ஒரே ஒரு விஷயம், இவ்வளவு சொத்துக்கள் பொங்குது எல்லாமே எடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட. அது இன்னொரு விஷயம், அது பேசக்கூடாது, அது உங்களுடைய பர்சனல். ஆனால் சம்மந்தப்பட்ட பெண்கிட்ட இப்போ எல்லா விஷயமும் கேட்டு எடுத்து வச்சுட்ருக்குறாங்க. இந்த சொத்து உங்களுக்கு எப்படி வந்தது, யார் வாங்கி கொடுத்தது, நீங்கள் எங்கேயாவது கடன் வாங்குனீங்களா, எல்லாமே இருக்குது ஆதாரமாக எவிடன்ஸோடு எல்லாம் அந்த ரெக்கார்டு ஆகிட்டு இருக்குது. இப்போ அது எங்கேருந்து வந்தது, யார் வாங்கி கொடுத்தது, என்ன ஏதுன்றப்ப எல்லாம் சவுக்கு சங்கரை சுற்றும் போது இந்த பணம் எங்கேருந்து வந்தது, நீ கடன் வாங்கினே யார்கிட்ட வாங்கின, எப்படி வாங்கின, இவ்வளோ நெட் கேஷாக இவ்வளோ தொகை வந்து எப்படி வந்தது. அப்போ நீ வேறு ஏதோ வகையில் ஒன்று பிளாக்மெயில், நீங்கள் எல்லாரை பற்றியும் பேசியிருக்கீங்க, வேலுமணியில் தொடங்கி எல்லாரையுமே தொடங்கி ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசி பெரிய பெரிய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, திரும்ப விட்டுருக்கீங்க, பேசியிருக்கீங்க. மணல் பிஸ்னஸ் பண்ணுற கரிகாலனோட உங்களுக்கு பழக்கம் இருந்திருக்கு, சந்திப்பு நடந்திருக்குன்றாங்க. காசா கிராண்ட் எம்டி உங்களுக்கு ஃப்ரெண்டுன்றாங்க. பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் இப்படியான எல்லாருமே நடந்திருக்கு. எல்லாரை பற்றி நீங்கள் பேசியிருக்கிறீங்க, ஆனால் ஃப்ரெண்டாக இருக்கீங்க, இதுதான் தெரியல. இப்போ நாங்களாம் ஒருத்தரில் பேசணும்னா அதோட அவன் பகையாக தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க எங்களை கடைசி வரைக்கும். நட்பாக இருந்துக்கலாம் வாங்க, பழகலாம் வாங்க அப்படின்னு யாரும் சொல்லவே மாட்டிருக்காங்க. அது எப்படி வந்து அங்கே வந்து உங்களுக்கு அது சாத்தியமாகுதுன்னா, தொடர்ச்சியாக நீங்கள் வந்து அந்த ஜேர்னலிசம்ன்றது பிளாக்மெயிலாக அப்படி பண்ணியிருக்கீங்களான்ற கேள்வி இருக்குது. இதுதான் இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பெரிய சந்தேகம். இதுலேருந்து எப்படி மீண்டு வர போகிறாருன்றது அது அவருடைய பாடு. நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, இவர் சரியான முறையில் இந்த ஊழலை வெளியே கொண்டு வந்தார், பேசினார் அப்படின்றது சரியாக. அவர் நோக்கம் வந்து திமுக அரசை டார்கெட் பண்ணணும், அதுக்கு அதிமுகவில் வந்து ஒரு ஆதாயம் எடுத்துக்கணும். அதிமுக பேக்ரவுண்டில் வச்சிட்ருக்கிறார். இதை சொல்லும்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய சில தோழர்களுக்கு கோபம் வரும். பொதுவாக வெளியில் இருக்கக்கூடிய நிறைய தோழர்களுக்கு கோபம் வரும். இன்னும் ஏகலவை நீங்கள் வித்தியாசமாக பேசுகிறீங்க. இப்போவும் சொல்ல வரேன், கஞ்சா வழக்கு போட்டதும் அடுத்ததாக சொல்லப்படுவதும் ஏற்புடையதல்ல. இது நாளைக்கு எல்லாருக்குமே நடக்கும், நான் இது வந்து மறுக்கவே இல்லை. ஆனால் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது இதுக்குள்ளார. இதுக்கு யார் பதில் சொல்வது, இது எப்படி சரியானது நேர்மையானதாக இருக்க முடியுன்ற கேள்வி எல்லாருக்கும் வருதா இல்லையா? எப்படி இது நேர்மையானதாக இருக்கும்? இவ்வளவு தொகை, இவ்வளவு சொத்து, இவ்வளோ ரன் பண்ணிட்டு இருந்திருக்கிற, இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது, இது எப்படி வந்து சாத்தியமாச்சு உங்களுக்கு? இந்த கேள்விக்கு 2 பதில் சுருக்கமாக. ஒன்று, நீ பிளாக்மெயில் பண்ணி இவ்வளோ சொத்து வாங்கியிருக்கணும், இல்லைன்னா நீ கஞ்சா வியாபாரம் பண்ணி அதன் மூலமாக சம்பாரிச்சிருக்கணும்னு அப்படி தான் கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு போக்கு. தீநகர் வீடு வாங்கின விஷயத்தில் இன்னும் பெரிய சிக்கல் மாட்டிக்கிட்டு இருக்கு. எப்படி இது வந்தது, இது எல்லாமே வந்ததுன்னா உண்மையிலே சொல்ல போனீங்கன்னாக்கா இடி வரணும் இதுக்குள்ளார. இடி வந்து இந்த ப்ராப்பர்ட்டிலாம் உங்களுக்கு எப்படி வந்தது, என்ன சோர்ஸ், என்ன எதுன்னு அவங்க எடுக்கணும். இவ்வளோ விஷயம் சவுக்கு சங்கர் சுற்றிட்டு இருக்குது. அவர் வந்து ஒரே ஒரு நோக்கம், இந்த அரசு மேலே திமுக மீது விமர்சனம் எல்லாருக்குமே இருக்குது, இல்லைன்னா சொல்ல வரல. அதிமுக ஊழல் நடந்ததுன்னு நாங்கள் பேசலை, இதே சவுக்கு சங்கர் தான் பேசிக்கிட்டு இருந்தார். வேலுமணி ஊழல், அந்த ஊழல், இதெல்லாம் சேர்ந்து அப்போ நீங்கள் அங்கே எவ்வளோ வாங்க தொடங்கியிருப்பீங்க, அதனுடைய நீட்சி தான் இங்கே வருதா அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? அதிமுக பற்றி அவ்வளவு நீங்கள் தான் பேசுகிறீங்க. இன்றைக்கி அதிமுக புனிதமானது, திமுக பெரிய ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு அதிமுக மடியில் உட்காந்துட்டு பேசுகிறீங்க. தொடக்கத்துலேருந்து நான் இதுதான் பேசுகிறேன். ஒரு பத்திரிக்கையாளன்றவன் சொல்லிவிட்டு அதோடு போயிடணும். அதில் போய் உட்காந்துக்கிட்டு லாபி பண்ணி பேரம் பேசிக்கிட்டு ஆதாயத்தை எடுக்கணும்னு நினைக்கிறப்போ அங்கே உங்களுடைய நடுநிலை, உங்களுடைய நேர்மையெல்லாம் தவறி போயிடுது. பேசிட்டு நீங்கள்மான்னு போயிட்டே இருந்தீங்கன்னாக்கா ஏன் இவ்வளவு சொத்து உங்களுக்கு வருது அப்படின்ற கேள்விக்கு பதிலே இது வரைக்கும் இல்லை. நீங்கள் சொல்லணும், இது எல்லாமே நான் நேர்மையாகத்தான் நின்று. காரை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஏன் நண்பர்களை வாங்கி கொடுத்துருக்கக்கூடாதா? அது என்ன நக்கல் பதில் அது? மற்றவங்களுக்குலாம் நண்பர்லாம் யாருக்குமே இல்லையா? கார் வாங்கி கொடுக்குற மாதிரி நண்பர் ஏன் வாங்கி கொடுக்கணும்? அவ்வளோ விலை உள்ள காரு. நீங்கள் சொல்கிறது அந்த காரு, முதல்ல வாங்கின அந்த காரு 12 லட்ச ரூபா இன்னும் சொல்கிறாங்க. அது அப்புறம் இன்னோவா கார் வேறு. நண்பர்கள் வாங்கி கொடுத்துருக்கக்கூடாதா அப்படின்னு நீ பேசுகிற. இதே தான் மற்றவங்களுக்கும் சொல்கிறாங்க. ஏன் மற்ற
நிறைய ஒரு பெரிய இடத்துல இருக்கிறதால நம்ம நண்பர்கள்லாம் சேர்ந்து சொத்து வாங்கி கொடுத்துருக்கக்கூடாது அவங்களுக்கு, அதை மட்டும் ஏன் ஊழல்ன்றீங்க அப்படின்ற கேள்வி அங்கே வரும் இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதை இப்போ நீங்கள் பேசக்கூடிய இடத்துல இல்லை, அதை தாண்டி எங்கேயோ வந்து நிற்கிறீங்க. உங்கள் நோக்கம் முழுக்க வேறு வேறு இருக்குது. நீங்கள் குறிப்பாக இந்த திமுகவை டார்கெட் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு ஆதாயத்தை பேக்ரவுண்டில் அதிமுகவில் இருக்கிறீங்க, அதுதான் சிக்கல். சில அதிகாரிகள் இதுக்கு தூண்டுதலாக இருந்து செயல்பட்டு இருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்த சதி இதுக்குள்ளாக இருக்குது. இதுதான் விஷயம். நீ ஒரு சார்பு நிலையை எடுத்துகிட்டு ஒருத்தருடைய பின்னணியில் இருந்துக்கிட்டு பேசும்போதே நீங்கள் ஜேர்னலிஸ்ட் இல்லை. இப்போ எங்களுக்கு அதிமுக துணையாக வருமா, திமுக துணையாக வருமா, இல்லை மற்ற கட்சி துணையாக வருமா அப்படின்லாம் பார்க்கவே இல்லை. சரியானது பேசிட்டு இருக்கிறோம். தவறு இதில் இருந்துச்சுன்னா ஓகே, மன்னிப்பு கேட்போம், வழக்காக சந்திச்சுட்டு போயிட்டே இருப்போம். இப்படி தான் போயிட்டுருக்கோம். பேசக்கூடியதுக்கு எவிடன்ஸ் இருக்கணும். அந்த எவிடன்ஸு சரியானதாக, ஒரு எவிடன்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு கதையாக விடக்கூடாது. அப்படி விட்ட கதைகளில் தான் இன்றைக்கி உங்களுக்கு இவ்வளவும் வந்திருக்குது. நீங்கள் எவ்வளவு பேச்சு பேசுனீங்க, யாரை பேசாமல் விட்டீங்க? பத்திரிக்கையாளர் மீது சக பத்திரிக்கையாளர் வழக்கு இன்றைக்கி இவ்வளோ கொதிக்கிறோம், உங்களுக்காக அடித்தது தப்பு, கஞ்சா வழக்கு போட்டோன்னு உங்களுக்காக கொதிச்சு போய் சொல்லிட்டு இருக்கிறோம். இவ்வளோ ஊழல் முறைகள் உங்கள் பேரில் இருந்தாலும் கூட எப்படி இந்த சொத்து உனக்கு இப்படி வந்ததுன்னா கூட பேசிகிட்டு இருக்கிறோம். செய்தது தவறு, ஏற்க முடியாதுன்னு பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் சாவித்திரி கண்ணனுடைய கைதில் நீங்கள் என்ன சொல்லுங்கள்? பத்திரிக்காரனுங்க வருவானுங்க, வாய் மேலே குத்துங்க, பேசின வார்த்தை இருக்குல்ல, இதெல்லாம் உங்களுக்கு சேர்ந்து நிற்க விளையுது. எப்படி பார்த்தாலும் சவுக்கு சங்கர்ன்றது அவர் மீது போடப்பட்ட அந்த வழக்கு சரியாக தவறா அப்படின்னு நீதிமன்றத்தில் போகும்போது இன்னும் பல்வேறு ஆவணங்கள் வந்து அரசு தரப்படுது. ஏன்னா ரொம்ப நாளாக நூல் விட்டு தான் அவரை பிடிச்சிருக்காங்க. எவிடன்ஸ் இல்லாமலாம் இவ்வளோ தீவிரமாக இறங்கி மொக்க வாங்காது எந்த ஒரு அரசும், எந்த ஒரு அதிகாரிகளும். இதை நான் பலமுறை என்னுடைய இத்தனை ஆண்டுகால அனுபவத்தில் சொல்கிறேன். சில விஷயங்களில் வந்து பண்ணுவாங்க. கார்ட்டூனிஸ்ட் பால ஒரு படத்தை போட்டார், படத்தை போட்டோன்னே எடப்பாடிக்கெல்லாம் வந்து ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. அங்கே இருந்த கலெக்டர் எஸ்பிக்கு இன்னும் கோவம் 2 மடங்கு வந்துச்சு. உடனே டக்குன்னு வந்து தூக்குனாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்பு அலையை வீசியது. அது கைது பண்ணது நீதிமன்றமே போப்பா வேலையை பார்ப்பான்னு அனுப்பிச்சிருச்சு. கடைசியாக சொந்த ஜாமீன். அங்கேயும் இந்த மாதிரி தான் அடுத்த வழக்கு வச்சுக்கிட்டு அங்கேயே அரெஸ்ட் பண்ணி உள்ளே எப்படியாவது வைக்கலாம் அப்படின்றப்ப அங்கே வந்த வழக்கறிஞர்கள்லாம் ஆளை வெளியிட முடியாதுன்னு சொல்லிட்டு சேஃப்டியாக வச்சு அனுப்பி வச்சாங்க. அது எல்லாருக்குமே தெரியும் தப்பு அப்படின்னு தெரிஞ்சு எல்லாருமே பொங்கினாங்க, எல்லாருமே எதிர்ப்பு, எல்லா கட்சியிலுமே இது வந்து இது அப்படி இல்லையே. இது அதிமுக கூட நீங்கள் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதிமுகனுடைய பின்னணியில் நீங்கள் ஒரு கட்சியை டார்கெட் பண்ணீங்க. இன்னொரு பக்கம் அதிகாரிகளுக்குள்ளாக ஒரு போட்டி, ஒரு தரப்பு அதிகாரி உங்களை பயன்படுத்துது. நீங்கள் குறிப்பிட்ட அதிகாரி ஏடிஜிபியை டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஏற்கனவே பல முறை எழுதியிருக்கீங்க, இதெல்லாம் வச்சு தான் இப்போ உங்களுக்குள்ள ஒரு சிக்கல் இதுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கு. இதிலிருந்து எப்படி பத்திரிகையாளர், ஜேர்னலிஸ்ட்டு இது நடக்கிறது அநீதி, ஒரு பெரிய தவறு செய்துட்டு இருக்கிறார், ஊழல் செய்தெல்லாம் வெளியே கொண்டு வந்தார், அதற்காகத்தான் கைது செய்கிறார்கள். இப்போ இந்த அறப்போர் இயக்கம் இருக்குது, தோழர் ஜெயராமன் பார்த்துருப்பீங்க நீங்கள். இதை விட பிரம்மாண்டமான ஊழல்லாம் அழகாக நாசுக்காக ஆர்டிஐயில் போட்டு அழகாக வெளியில் கொண்டு வந்தாங்க, ஆவணத்தோடு கொண்டு வந்திருந்தாங்க. சென்னைக்கான இந்த போக்குவரத்தினுடைய இது சாலை ஒழுங்குபடுத்துறது, குடிநீர் கால்வாய் வெளியேற்றுறது, கொண்டு வரது, இப்படிக்கான இதுக்கு மட்டும் போட்ட எத்தனை ஆயிரம் கோடிகள் எவ்வளோ முறைகேடு நடந்திருக்குதுன்னு அவர் தான் கொண்டு வந்தார். பெரிய சர்ச்சையாச்சு. பிறகு நேரத்தில் அது எல்லாம் மறந்தே போயிட்டாங்க. இப்படி பல ஊழல்களை கொண்டு வந்துட்டு அறப்போர் இயக்கம் ஏன் அவங்க மேலே பொய் வழக்கு போட முடியல? அவரை பிடிச்சி ஏன் அடித்து வச்சு சித்திரவதை பண்ணுற மாதிரிலாம் நடத்த முடியல? என்ன காரணம்னா, அவர் ஒரு விஷயத்தை மக்கள் நலன் சார்ந்து வெளியே கொண்டு வர்றாரு, அதோட அவர் வேலை முடியுது, மக்கள் மத்தியில் வைக்கிறார், அவ்வளோதான் விஷயம். நீதிமன்றத்துக்கு போகிறாரு, அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இல்லை. அவர் அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அப்படி தான் இருக்கிறாரு அந்த தோழர் இன்ன வரைக்கும். திடீர்னு 2-3 கார் வச்சுக்கிட்டு பந்தாவாக போயிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அங்கங்கே பிளாட்டு அங்கங்கே இது இப்படிலாம் அவர்கிட்ட இல்லை. அதனால் அவர் அவராக இருக்கிறார். இங்கே என்ன நடக்குது, வாங்கிட்ட என்ன நடந்தது? அறப்போர் இயக்கம் கொண்டு வந்த ஊழலை விட நீங்கள் பெரிய அளவில் கொண்டு வந்தீங்களா? பேசுகிறது மட்டும் பேசியிருந்தீங்க, அது மக்களுக்கு பிடிக்குது. பொதுவாக ஆளுங்கட்சி மேலே குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். ஆஹா ஓஹோ அப்படின்னு விசில் அடிச்சுக்கிட்டு பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் உங்களை வந்து கொண்டாடினாங்க, உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதை நீங்கள் தவறாக பயன்படுத்திங்க. உண்மையிலே சொல்லப்போனால் மக்களுக்கு நீங்கள் துரோகம் செய்திருக்கீங்க. இதுதான் முடிவாக சொல்ல வர்றது. சரியாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். சில பேர் வந்து குறைப்பட்டுக்கலாம், காலம் போக போக அதுக்கு பதிலை சொல்லும். ஆனால் இந்த பக்கத்தில் அவரை அடித்தது வழக்கு போட்டிருக்கிற அந்த கஞ்சா வழக்கு இருக்குல்ல, அவங்க சொல்ல தரப்புன்னா கஞ்சா நாங்கள் டெஸ்ட் எடுத்துருக்கோம், ரிசல்ட் வரப்போகுது பாருங்கள். அவர் அதனுடைய பழக்கத்தில் தான் இருந்திருக்கிறாரு. அவர் வியாபாரத்துக்காக வச்சுட்டு இருந்தாரா, வாங்கிட்டு இருந்தாரான்னா இனிமேல் தான் விசாரிக்கணும். ஆனால் இத்தனை கிலோ எடுத்துருக்குறோம் கஞ்சா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதை போட்டதும் தவறு, அந்த வீட்டில் வச்சுருந்து எடுத்துன்ற சொல்கிறதும் தவறு. இன்னொரு பக்கம் அந்த அடுத்தது இந்த அடித்து சித்திரவதை பண்ணதாக சொல்கிற அந்த விஷயமும் தவறு நடந்திருந்தால் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். அதில் வந்து அவருடைய பக்கமாக நிற்கிறோம் நம்ம. ஆனால் இப்படி இது வரைக்கும் பேசணும் இந்த சொத்து விஷயத்துக்கு என்ன பதில் அப்படின்றத
அவர் சொல்லும்போது அது உண்மையிலே சரியாக இருந்துட்டு இருந்தாக்கா நம்ம அவர் 2 மடங்கு கொண்டாடலாம் சவுக்கு சங்கரை. உண்மையிலேயே ஒரு இந்த சமூகத்துக்கான ஒரு நல்ல போராளி. டிராஃபிக் ராமசாமி மாரி, அறப்போர் ஜெயராமன் மாரி, அறப்போர் இயக்கம் ஜெயராமன் மாதிரி, இன்னும் நிறைய தோழர்கள்லாம் இருக்காங்க. நிறைய விஷயங்கள்லாம் எடுத்திருக்கிறாங்க. கொடைக்கானலில் வந்துட்டு உங்களுக்கு கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு. நல்ல பெரிய செல்வந்தர் தான் அவர். விவசாயி, நிறைய லேண்ட் இருக்குது. வனத்துறை நிலத்தை வந்து ஒரு பெரிய அதிகாரி வந்து மாற்றாரு. அதை பற்றி பேசியிருந்தேன். என் மேலேயே ஒருத்தர் புகார் கொடுத்துருக்கிறார் கொண்டு வந்த அந்த அதிகாரி. ஐஏஏஎஸ்ன்னு சொல்லிட்டு அவர் அந்த பொறுப்பில் உயர்ந்த பொறுப்பில் இருந்துக்கிட்டு என் மேலேயே புகார் பிளாக்மெயில் பண்ணுன்னா அப்புறம் அது இல்லைன்னு ஆயிடுச்சுன்னு வைங்க. அவருக்கு என்ன வந்தது? அவர் இந்த விஷயத்த ஒரு வனத்துறைக்கு சொந்தமான ஒரு இடத்த ஆக்கிரமிக்கிறாங்கன்னு வழக்கு போட்டு ஜெயிலெலாம் அனுபவிச்சு இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு அது அவர் பக்கம் நிறைய நேர்மையாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி நிறைய பேர் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க. இப்போ அவங்க மேலெல்லாம் வழக்கு போட்டு பொய் வழக்கு போட்டு இப்படிலாம் அடித்து உடச்சி சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்களா? இல்லை. இதுதான் விஷயங்க. ஆக இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது சவுக்கு சங்கர் தெளிவாக வந்து சொன்னார்னாக்கா அவர் 2 மடங்கு நம்ம கொண்டாடலாம். இல்லைன்னா அவர் வந்து இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட்ன்ற பேரில் இப்படிலாம் செய்திருக்கிறார், அதனுடைய பலனை இப்போது அனுபவித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் அநீதியாக திரும்ப திரும்ப அவர் மேலே வழக்கு போடும்போது அது வந்து செய்யக்கூடாது என்பதையும் நம்ம கண்டிப்பாக வைக்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் அடுத்தது நம்ம இன்னொருத்தரை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.